வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் ஆய்வு குழுக்கள், அதாவது ஈஸி ஷார்ட்கட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த பகுதியிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த கொஷினை நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே அவ்வளோ சூப்பராக நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எந்த பேஜையுமே எந்த லைனையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு லைனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்டு இருக்கிற ஏரியாவும் இதுதான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த கொஷின். சரியானவற்றையோடு பொறுத்துக்க. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா குழுக்கள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழுக்களுடைய தலைவர்கள் பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியுங்களா? முடியாது. ஆல்ரெடி படிச்சிருந்தால் மேட்ச் பண்ண முடியும். இல்லைங்க மேம் நான் படிக்கல, எனக்கு ஷார்ட்கட் எனக்கு தெரியல அப்படின்றவங்களால கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே ஈஸியாக ஆன்சர் பண்ணுற வகையில் தான் நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தடை கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்கட் மெத்தடை நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களாலேயும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஓகே, வாங்க போகலாம். ஓகே, ரிலாக்ஸாக கூலாக படிக்கலாம். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு உண்மையை சொல்லணுங்க. என்னென்னா, உள்ளாட்சி அமைப்புகள் நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பகுதியை பார்த்த உடனே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுலேருந்தெல்லாம் கொஷின் எல்லாம் கேட்க மாட்டாங்க. இது என்ன இத்தனை குழுக்கள் கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள், தலைவர்கள் பேர்கள், இதை போய் நம்ம எப்படி போய் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது, அது இல்லாமல் இதுலேருந்தெல்லாம் கொஷின் வரவே வராது அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டு இந்த ஒரு பேஜை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இது ஒன்று மட்டும் விட்டுட்டுமே தோணிட்டே இருந்துச்சு. சரி பரவாயில்ல வீடு, இத்தனை படிச்சிருக்கங்கள்ல, ஏதோ ஒரு கொஷின் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். நான் எப்போவுமே படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷினெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் படிப்பேன். அப்படி படிக்கும்போது லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இதுலேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. எப்படி விட முடியும் சொல்லுங்கள்? என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனை. அப்போ தான் என் மைண்டில் டிங்குன்னு ஒரு பெல் சவுண்டு, ஷார்ட்கட் போட்டு படி, லைஃப் லாங் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டை ரெடி பண்ணேன். கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம மட்டும் படித்தா போதாது, நம்ம பசங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்கட் மெத்தட் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வரிசை எண் கொடுத்துருக்காங்க 1லேருந்து 12 வரைக்கும். 2வது ஆண்டுகள், எந்தெந்த குழு எந்தெந்த ஆண்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. 3வது குழுவின் பெயர்கள். 4வது தலைவர் பெயர்கள். 1வது 1960 பஞ்சாயத்து புள்ளியியல் தொடர்பான குழு விஆர் ராவ். இப்போ இதற்கு ஷார்ட்கட் எப்படின்னா, 1960க்கு 60 புள்ளி வச்சு கோலம் போட்டால் பார்க்குறவங்களாம் வாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 60 புள்ளினா அப்போ கோலம் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அப்போ பார்த்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க, வாவ் இந்த கோலம் இவ்வளோ அழகாக இருக்கே, யார் போட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது 1960 பஞ்சாயத்து புள்ளியியல் தொடர்பான குழு விஆர் வாவ் இல்லைங்க, ராவ். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இது. ஓகேவா? என்னடா மேம் வாவ்னு சொன்னாங்களே, இந்த இடத்துல வாவே இல்லைன்னு நினச்சிட்டு போகிறீங்க. ராவ். 60 புள்ளி வச்சு கோலம் போட்டால் பார்க்குறவங்களாம் வாவ்னு சொல்லுவாங்க. அப்போ புள்ளியல் அப்படின்னு சொல்லி வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும், ராவ் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடணும். 2வது 1961 பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு எஸ்டி மிஸ்ரா. கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட்டை வந்து யாருமே மறக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வர்த்தாக கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1961 இந்த ஒன்றை நீங்கள் ஸ்டோர் வச்சுக்கோங்க மைண்டில். அடுத்து கூட்டுறவு அப்படின்னா கூட்டு குடும்பம். அடுத்து எஸ்டி மிஸ்ரா அப்படிங்கிறது மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மிஸ்ஸஸ் வந்தவுடனே எங்கள் குடும்பமே மிஸ் ஆகிடுச்சு. கூட்டு குடும்பமாக இருந்த நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் எல்லாருமே சொல்லுவாங்களா இல்லைங்களா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் பேச்சை கேட்டு தான் குடும்பம் பிரிஞ்சிடுச்சு, என் மருமக பேச்சை கேட்டு தான் என் குடும்பம் இப்படி பிரிஞ்சிச்சு, அப்படி ஆகிப்போச்சு, என் மருமக தான் அது காரணம்னு சொல்லி எல்லா மாமியாரும் சொல்லுவாங்க. ப்ளஸ் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம யாருமே மறக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக தான் இருந்துச்சு, அப்புறம் என் ஒய்ஃப் வந்தோடனே என் குடும்பமே மிஸ் ஆகிடுச்சு
அப்போது 1961 பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு SD மிஸ்ரா. தயவு செஞ்சு யாரும் மறந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷார்ட்கட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் எங்கள் வீட்டில் பார்த்தாங்களோ என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. மூணாவது 1961 பஞ்சாயத் ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு வி ஈஸ்வரன். ஓகே, இதை நம்ம ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 1961 இருக்கிற ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து நிர்வாகம்னா மேலாண்மை பண்ணுறது, ஆளுமை பண்ணுறது தான் சிவனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வரன். ஓகே, சிவனே நம்ம வச்சுக்கலாம். ஈஸ்வரன் சிவன் ரெண்டு ஒன்று தான். இப்போ ஃபஸ்ட்டு முழு முதல் கடவுள் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தொப்ப கணபதி தான். அந்த தொப்ப கணபதியும் மேலாண்மை பண்ணுறது யாருங்க? நிர்வாகம் பண்ணுறது யாரு? நம்ம சிவன் தான். அப்போது ஃபஸ்ட்டு முழு முதல் கடவுள் விநாயகரையும் நிர்வாகம் பண்ணுறது ஈஸ்வரன். அப்போ நிர்வாகம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாவே நீங்கள் என்ன போடணும்? ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி மறக்கவே கூடாது. 1961 பஞ்சாயத் ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு வி ஈஸ்வரன். நாலாவது 1962 நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு GR ராஜகோபால். ஃபஸ்ட்டு 1962 இருக்கிற 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து பஞ்சாயத்து. இப்போது பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டால் 4-5 தலைவர்களெல்லாம் இருப்பாங்க. ஓகேவா? அதில் 2 பேர் தான் ஹைலைட்டாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் இருக்கார், அவருடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் இருக்காங்களா இல்லைங்களா? அந்த மாதிரி பஞ்சாயத்தில் 2 தலைவர் இருப்பாங்க. ஒருத்தர் மெயினான தலைவர், இன்னொன்று அந்த தலைவருக்கு கொஞ்சம் கீழே, அதாவது துணை தலைவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. இப்போ நமக்கு நியாயமான பஞ்சாயத்து, அதாவது பஞ்சாயத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா நம்ம யார்கிட்ட போவோம்? ராஜா கிட்ட போவோம். அப்போ ராஜகோபால். ஓகேவா? நமக்கு பஞ்சாயத்தில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும், ஆக்ட போவோம் ராஜகோபால். அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற தலைவர்கள் எத்தனை பேர்? மெயினான தலைவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முதலமைச்சர் சாரும் ஸ்டாலின் சாரும் அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக மெமரி வச்சுக்கோங்க, மறக்காது. ஏன்னா நம்மளை ஆட்சி பண்ணுறவங்களே அவங்க தானேங்க, அவங்கள மறந்துட்டா நம்ம எப்படிங்க? அப்போ 1962 பஞ்சாயத்து மீதான நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு ராஜகோபால். இப்போ புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. அஞ்சாவது 1963 பஞ்சாயத் ராஜ் இயக்கத்தில் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு RR திவாகர். இப்போது பஞ்சாயத் ராஜ் இயக்கத்தில் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு சரியாக இல்லைன்னா திவால் ஆயிரும். திவால்னா என்னங்க? நஷ்டம். அப்போது திவாகர் அப்படின்னு சொல்லி மெமரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 2 வகையான குழுக்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 2 வகையான குழுக்களுக்குமே தலைவர் எத்தனை பேருங்க? ஒருத்தர் தான். இப்போது 6வது இடத்துல இருக்கக்கூடிய M ராமகிருஷ்ணய்யா, 11வது இடத்துல இருக்கக்கூடிய M ராமகிருஷ்ணய்யா. இப்போது இந்த ஒரு தலைவருமே 2 வகையான குழுவை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு குழு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு. இன்னொன்று சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டுகளுக்கான செயற்குழு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 6வது இடத்துல இருக்கிற 1963 பார்க்கலாம். இப்போது இந்த 63 மட்டும் எடுத்துக்கலாம். 63 வகையான கணக்குகளை நம்ம தனியாக போட முடியுமா? போட முடியாது. அப்போது எத்தனை பேர் சேர்ந்தால் போட முடியும்? 2 பேர் சேர்ந்தால் போடலாம். அந்த 2 பேர் யார்? ராமர், கிருஷ்ணர். 63 வகையான கணக்குகளை தனியாக நம்மளால் போட முடியாது. அப்போது 2 பேர் சேர்ந்து போடலாம். அந்த 2 பேர் யாருன்னா ராமர், கிருஷ்ணர். அடுத்து 1972 சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டு செயற்குழு. இப்போது நம்ம சமூகம் மேம்பாடு அடையணும், இந்த பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டு குழுக்களையும் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா யாரால் பண்ண முடியும்? நம்ம ராமர், கிருஷ்ணரால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. ராமர், கிருஷ்ணரெல்லாம் யாருங்க? ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க. ஓகேவா? இப்போ சிவனுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம ராமர், கிருஷ்ணர், இப்போ இவங்க எல்லாமே நம்ம ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஆளுங்க. அப்போது மறக்காதீங்க, 63 வகையான கணக்குகளை நம்ம தனியாக போட முடியாது. அப்போ 2 பேர் சேர்ந்து போடலாம். அந்த 2 பேர் யாருன்னா ராமர், கிருஷ்ணர். இன்னொன்று நம்ம சமூகம் மேம்பாடு அடையணும், நம்ம பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டு செயற்குழுவும் மேம்பாடு அடையணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் டிசைட் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்டால் ராமர், கிருஷ்ணர். அப்போ ராமகிருஷ்ணய்யா.
அடுத்தும் நம்ம 2 வகையான குழுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 2 வகையான குழுக்களுக்குமே தலைவர் யாருங்க? ஒருத்தர் தான். 7வது 1963 பஞ்சாயத் ராஜ் நிதி ஆய்வுக்குழு கே சந்தானம். 8வது 1965 பஞ்சாயத் ராஜ் தேர்தல் குழு கே சந்தானம். இப்போ இந்த சந்தானம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சந்தானம் யாருன்னா காமெடியன் தான். ஓகேவா? அது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவரவை. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு நிதினா என்னங்க? நிதினா பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தேர்தலில் நிற்க முடியும். நிதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தேர்தலில் நிற்க முடியலன்னா நிற்க முடியாது. பணம் இருந்தால் திருட்டு பையனும் நல்லவனு சொல்கிறாங்க, அயோகி பையனவும் நல்லவனு சொல்கிறாங்க, கேடி பையனவே நல்லவனு சொல்கிறாங்க. பணம் இல்லைன்னா நீ எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி, ஹரிச்சந்திரனுக்கே நம்ம டஃப் கொடுத்தாலும் சரி, உன்னை கெட்டவன் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது நிதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தேர்தலில் நிற்க முடியும். தேர்தல்னால் நம்ம மைண்டில் பிளிங்க் ஆகிற ஒரே ஒரு விஷயம் நாங்கள் கள்ள ஓட்டு. ஆமாவா இல்லைங்களா? நம்ம சந்தானம் சார் கள்ள ஓட்டு போட போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா பாருங்கள். 1963 பஞ்சாயத் ராஜ் நிதி ஆய்வுக்குழு கே சந்தானம். 1965 பஞ்சாயத் ராஜ் தேர்தல் குழு கே சந்தானம். அதாவது நிதி இருந்தால் தான் நம்மளால் தேர்தலில் ஜெயிக்க முடியும். தேர்தல் அப்படின்னு சொல்லி வந்தாவே கள்ள ஓட்டு, அதாவது கே சந்தானம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9வது 1965 பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் கணக்கு மற்றும் தணிக்கைக்கான ஆய்வுக்குழு ஆர்கே கண்ணா. என்னங்க மேம், மேலே தான் நீங்கள் கணக்கு மற்றும் தணிக்கை ஆய்வுக்குழு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், 63 வகை அப்படின்னு சொல்லி நான் சொன்னது. 63 வகையான கணக்கு தணிக்கை வந்து ஒருத்தரே பார்க்க முடியாது. அதுக்கு தான் ராமகிருஷ்ணர் 2 பேர் சேர்ந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இந்த இடத்துல 65 கொடுத்துருக்காங்க. இப்போது பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் கணக்கு மற்றும் தணிக்கைக்கான ஆய்வுக்குழு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆர்கே கண்ணா. அதாவது ஆரை விட்டுருங்க, கணக்கில் கண்ணா இருக்கணும். அதாவது கேனா கணக்கில் கண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1965 பஞ்சாயத் ராஜ் அமைப்பின் கணக்கு மற்றும் தணிக்கைக்கான ஆய்வுக்குழு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆர்கே கண்ணா. 10வது 1966 பஞ்சாயத் ராஜ் பயிற்சி மையம் தொடர்பான குழு ஜி ராமச்சந்திரன். இப்போ இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள். இப்போ பயிற்சி இருந்தால் நம்ம சந்திரன்லே போயிட்டு வடை சுட்டுட்டு கூட வந்துடலாம். பயிற்சி இல்லைன்னா இங்கே இருக்கிற சின்ன மலையை கூட நம்மளால் ஏற முடியாது. புரிஞ்சிச்சிங்களா? பயிற்சி மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம நிலாவிலே போயிட்டு வடை சுட்டு வந்துடலாம். அதாவது நிலானா என்னங்க? சந்திரன். அப்போ பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி வந்தால் ராமச்சந்திரன். பயிற்சி இருந்தால் நம்ம சந்திரன்லேயே போயிட்டு வடை சுட்டு வரலாம். மேலே சொல்லுவாங்களே இல்லை, ஆயை வடை சுட்டுட்டு இருக்குதுன்றது, ஆயாவுக்கு போய் ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சிங்களா? 1966 பஞ்சாயத் ராஜ் பயிற்சி மையம் தொடர்பான குழு ஜி ராமச்சந்திரன். லாஸ்ட் ஒன் 12வது 1976 பஞ்சாயத் ராஜ் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான குழு தயா சௌபி. இப்போது நம்ம பஞ்சாயத்து ராஜில் நம்ம சமூகம் வந்து மேம்பாடு அடையணும், அதாவது அந்தஸ்து பார்க்காம இவன் ஏழை இவன் பணக்காரன் அப்படின்னு தயவு பார்க்காம தீர்ப்பு சொல்லணும். தயவு பார்க்காம தீர்ப்பு சொல்லணும். அதான் தயா சௌபி. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் நம்ம சமூக மேம்பாட்டு குழுவில் வந்து அந்தஸ்து பார்க்காம, அதாவது ஏழை பணக்காரன் தயவு தட்சணை பார்க்காம தீர்ப்பு சொல்லணும். தயா. புரிஞ்சிச்சிங்களா? 12வது 1976 பஞ்சாயத் ராஜ் மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான குழு தயா சௌபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.